கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த ஸ்டாக்குகள்லாம் நிறையா. ஸோ பிரேக் அவுட் கொடுத்துட்டு அது அகைன் ஒரு 2-3 டேஸ் அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சுன்னா அந்த 1 வீக்குள்ளே இந்த நிஃப்டி ஃபாலோ ஆனதுனால இந்த ஸ்டாக்கு எல்லாமே ஃபாலோ ஆகிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ ரீடெஸ்ட் எடுத்து நல்ல கன்ஃபர்மேஷன் கேண்டில் கூட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக் எல்லாத்தையுமே நம்ம இப்போது பார்த்துலாம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஒரு சில ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்லேயும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் 2 ஸ்டாக் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்டுருங்க. நம்ம வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், ஸோ நம்ம சேனலில் பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதை அப்படியே ஒரு ஸ்டாக் வந்து எஸ்எல் ஹிட் ஆனாலும் சரி, டார்கெட் ஹிட் ஆனாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ஸ்டாக்கை முழுக்க ட்ராக் பண்ணுறோம். ஸோ எஸ்எல் ஹிட் பண்ணும்போதும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏதாவது 1 or 2 ஸ்டாக் வந்து உங்களுக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணாமல் இருந்தால், நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டைமில் நம்மக்கிட்ட என்ன பண்ணலாம். ஸோ அதை வந்து நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை பார்த்துலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 113 பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஆனாலும் என்ன பொறுத்தளவு இந்த ரேலி வந்து இதை இப்படியே அப்படியே அப்சைடில் போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ நம்பலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் ஸோ என்ன நடக்குது அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு பவுன்ஸ் ஆனிச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுக்கு வந்துட்டு பவுன்ஸ் ஆகும்போது ஒரு நல்ல ரேலி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அதோட இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 241 பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது. ஸோ உங்களுக்கு மேலே தான் போயிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நானும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் வரும்னு எதிர்பார்க்குறேன். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும்னு அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு பவுன்ஸ் பேக்கு தான் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஸ்டாக்குகள்லாம் பார்த்துடலாம். ஸோ நம்மளோட டாப் கெய்னர் என்னன்றதை நம்மளோட டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது என்டிஆர் ஆட்டோ. ஸோ என்டிஆர் ஆட்டோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்ததுலேருந்து மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, இந்த ப்ரீவியஸ் ஹையில் இங்கே பாருங்கள், இதோட ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது நம்ம பிரேக் அவுட்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த சேனலில் மூவ் ஆகுது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த சேனலை ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த சேனலில் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் பாருங்களேன், ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணும்போது ப்ராஃபிட் புக்கிங் வருது, ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங், அகைன் மறுபடியும் இந்த சப்போர்ட் சேனலுக்கு வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது அப்படியே மூவ் ஆகலாம். ஸோ இதோட டைரெக்ஷன் சில டைம்ஸ் வந்து ரொம்ப மொமெண்டம் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும்போது இந்த சேனலை பிரேக் பண்ணி மேலே போகும். ஸோ இப்போ என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த சேனலை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல் வந்து இந்த 1036க்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஒரு வீக்லியில் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட்டாக ஹிட் ஆகும். ஸோ வீக்லியில் நான் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். கரெக்டாக இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் போடுறேன்,
கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்சஸ் வந்து வரலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சேனலை நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டார்கெட். ஸோ 1400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ். இது ஆல்ரெடி நம்ம பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ நேற்று ஒரு 7% வந்து உங்களுக்கு நம்மளோட டாப் கெய்னர்னு சொல்லும்போது 7% வந்து இந்த ஸ்டாக்கு மேலே போயிருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம என்ட்ரி எடுக்காமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 10% மேலே மூவ் ஆயிடுச்சு. நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இதை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு நம்மளோட டாப் கெய்னர் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் ஒரு 3% வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, க்ளோசிங்கில் 3% வந்துருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நேற்று மட்டுமே ஒரு 7%க்கு மேலே தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த சேனலை அதாவது எப்போ பிரேக் பண்ணுதோ ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஸோ புதுசாக நம்ம வாங்கணும்னு நினைக்கும்போது இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் புதுசாக அந்த ஸ்டாக்கை பார்க்குறவங்களுக்கு இது என்னன்றது ஃபுல்லாக தெரியாது இல்லையா. ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதோட ஆல் டைம் ஹை இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே போகும்போது நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஒரு சைட்வேஸ் தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு அதோட ஆல் டைம் ஹையில் சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த சப்போர்ட்டில் இருந்து தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எந்த சேனலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து பறக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பறக்க ஆரம்பிக்கும். ஸோ என்னை பொறுத்தளவு இந்த சேனலை பிரேக் பண்ணும்போது ஒரு என்ட்ரி நம்ம எடுக்கலாம். ஒருவேளை ப்ராஃபிட் புக்கிங் வந்து அகைன் மறுபடியும் டவுனில் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்போது ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கிறத பற்றி யோசிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நிஃப்டி 50 இருக்க ஸ்டாக் அப்போலோ ஹாஸ்பிட்டல். இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி அதாவது பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து டவுன்ஃபால். ஸோ கீழே வந்துட்டு கரெக்டாக பாருங்களேன். இதோட ப்ரீவியஸ் ஹையில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரட்டும் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஸோ இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில். இதை வரும்போதே நான் சொல்லியிருந்தேன் ப்ராப்பரான ஓப்பன் க்ளோஸ் இல்லைனாலும் இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் நல்ல வால்யூமோடு வந்திருக்கு. அதனால் அப் ட்ரெண்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி போயிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. நீங்கள் இப்போது என்ன பண்ணலாம், ஸோ நியூ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது தாராளமாக இப்போ நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணிவிட்டு இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 8005 வரைக்கும் போகிறதுக்கான 8000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகினராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், நிஃப்டி 50 நம்ம போடுற பணம் வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் பிகினர் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ். இந்த சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை இந்த 6272. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக்கு. ஸோ நம்ம கொடுத்தது இந்த ப்ரீவியஸ் ஹையில். இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் இதே இந்த எங்கே கொடுத்தோமோ அந்த சேனல்லையே வந்து என்ன இருக்குது ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நியூ என்ட்ரி எடுக்கிறவங்க இங்கே என்ட்ரி எடுக்கலாம். ஆல்ரெடி வச்சுருக்கிறவங்க ஹோல்டு பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ ப்ராப்பராக எவ்வளோ சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த சேனலை. ஓகே, இப்போ நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழே அதாவது 4061க்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இதோட ப்ரீவியஸ் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து சுமாராக தான் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நாட்கோ ஃபார்மா. ஸோ இந்த நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அந்த சேனலை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி அதாவது பிரேக் ஒன்று கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் உங்களுக்கு இந்த கன்சால்டேஷன் ஜோன்லேயே இருந்துட்டு அகைன் மறுபடியும் ஒரு 2 பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் கீழே வரும்னு நினச்சேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா ஏன்னா இந்த சப்போர்ட்டில் ப்ராப்பராக என்ன ஆகலை, ஸோ உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுக்கலை. ஸோ அதனால் கீழே வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நம்ம எஸ்எல் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லோவில் நீங்கள் வச்சுக்கலான்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக என்ன இருக்குது உங்களுக்கு அப் சைடில் தான் போய்கிட்டு இருக்குது. இப்போது என்ட்ரி எடுக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கூட என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் எஸ்எல்லாம் என்ன பண்ணலாம், இந்த 856 எஸ்எல்லாக வைக்கலாம். இல்லை அப்படின்னாலும் கூட இந்த 960க்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்விங் ட்ரேடிங்கே நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணலை, ஒரு மாடரேட்டான ரிசல்ட்ஸை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது பாருங்களேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த சேனலை ஹிட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். இல்லை அப்படின்னா 2-3 டேஸ் வந்து ஒரு சர்வீஸ் கூட போகலாம், போயிட்டு இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1333. ஸோ எங்கே இது வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதாவது இந்த சேனல் ப்ராஃபிட் புக்கிங் வரலை அப்படின்னா உங்களுக்கு இந்த 1333 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து நம்ம கொடுத்துருந்தது தான். இந்த சேனலை பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒரு அந்த 6% வந்துச்சு. ஸோ இந்த கேண்டிலை பார்த்துட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், பிரேக் அவுட் கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்ததுலேருந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் போச்சு, அகைன் மறுபடியும் என்ன ஆச்சு, ஸோ டவுன் சைடில் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி இந்த சேனலை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் புல்பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒரு வேளை இதை உடச்சிச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஸ்டாக்கை எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வரலாம். வெளியில் வந்துட்டு அகைன் மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் ஆகுதுன்னா நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், ஸோ என்டர் ஆகிக்கலாம். ஒரு வாய்ப்பும் இருக்குது. இல்லை எஸ்எல்ல வந்து நீங்கள் வந்து இந்த கீழே உடச்சிச்சின்னா எஸ்எல்ல கொடுத்துட்டு ஒரு ஸ்மால் எஸ்எல் தானே, எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ இன்னொரு விஷயம், ஸோ கீழே வரட்டும் எப்படியா இருந்தாலும் ரெக்கவர் ஆயிருந்தானே அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஸ்டாக்கு தான். ஆனாலும் ஸோ நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா நம்மளோட கேபிட்டல் உள்ளேயே கிடக்கும். ஸோ இன்னொரு விஷயம், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது இறங்காது அப்படின்னு நம்ம 100% சொல்ல முடியாது. ஸோ நல்ல ஃபால் வந்தாலும் கூட என்ன பண்ண முடியும், சில பேர் அந்த ஸ்மால் எஸ்எல்ல கொடுக்கறதுக்கு தயங்கிக்கிட்டு மறுபடியும் ரெக்கவர் ஆயிரும்னு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10% 50% வரும்போது அப்போ தான் அவங்க அந்த எஸ்எல்ல கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க, இல்லை எஸ்எல்ல கொடுப்பாங்க. ஸோ அதை மாதிரி இப்போ நம்ம ப்ராப்பராக எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வரும்போது நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த ஸ்டாக் இந்த இந்தியா மார்ட். ஸோ இந்தியா மார்ட் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லி தான் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். இல்லை அப்படின்னா இந்த மைனர் ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணும். கண்டிப்பாக இங்கே வந்து என்ன ஆகும், ஸோ உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு வெப்சைட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்னது எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக நடந்திருக்குன்னு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கவங்க ஹோல்டு பண்ணலாம். ஸோ புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ட்ரி எடுக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே அப்சைட்லையும் கூட போகலாம், இல்லைன்னா அகைன் மறுபடியும் கீழே வரலாம். இந்த சேனலை ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் மூவ் ஆகுது. இதோட மூவ்மெண்ட் இப்படி தான் இருக்குது. அகைன் மறுபடியும் ஒரு 3-4 நாள் இந்த சைட்வேஸில் வந்துட்டு மறுபடியும் புல் பேக் ஆகலாம். புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எல் வந்து இந்த சேனலுக்கு கீழே நீங்கள் வச்சுக்கோங்க. டார்கெட் வந்து இதோட ப்ரீவியஸ் ஹையையே நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட்டாக வச்சுக்கலாம். இந்த 3150 நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து சுஸ்லான் எனர்ஜி. இந்த சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை பிரேக் பண்ணி மேலே போச்சு. மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, உங்களுக்கு இந்த சேனலை வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போது மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் இப்போது என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ன ரீசனுக்காக எடுக்கலாம்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்முக்காக எடுக்கலாம், ஆனாலும் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, நான் இந்த ஸ்டாக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எடுக்கலாம். பட் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன் ரிஸ்க்குனா கொஞ்சம் எஸ்எல் கூட கொடுக்கணும். இப்போ 67 இருக்குன்னா நீங்கள் எஸ்எல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60, 61 அப்படிலாம் வைக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து எஸ்எல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வீக்லியில் வைக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கும். இருங்க அதையும் பார்த்துருவோம். ஸ்ட்ராங்காக அதாவது வீக்லியில் எடுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ பை பண்ணலாம். ஏன் அப்படின்னா அந்த அதாவது கரெக்டாக ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில், அந்த புல்லிஷ் கேண்டிலை இன்னும் பிரேக் பண்ணி மேலே போகல. இப்போது வீக்லியில்
பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, அந்த கேண்டில் பிரேக் பண்ணாமல் ஒரு பேரிஷ் கேண்டில், நெக்ஸ்ட் ஒரு ஸ்பின்னிங் டாப், அதுக்கப்புறம் இந்த வீக்கில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட்டுன்றது 84 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கூட தாராளமாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, நல்ல ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இருக்கிற செக்டார் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு செக்டாரும் கூட. ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம். ஒரு 1 இயர் 2 இயருக்கு வச்சுருந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர். இந்த வெஸ்ட் கோஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் இந்த லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லும்போது இது செகண்ட் பொசிஷனில் வரும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை உங்களுக்கு 800. ஸோ இந்த 800லேருந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 551 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த சேனலில் வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டிலும் 2 புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல் வந்து இங்கே வைக்கலாம். ஸோ இந்த 492க்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். என்னை பொறுத்தளவுக்கு இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்க ஸ்டாக்குகள்லாம் இந்த ரிசல்ட்ஸு, அதாவது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நல்லா போஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ தான் ஸ்கூல் திறந்தாங்க. ஸோ அதில் நமக்கு இன்கம்லாம் உங்களுக்கு நிறையா வந்திருக்கும். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் தெரியும். ஸோ நம்ம அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு ஷார்ட் டேர்முக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஸ்விங் ட்ரேடிங் தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படிங்கும்போது 634 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இதோட ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 741. நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு வச்சுக்கிற போகிறீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹைக்கு உங்களுக்கு நீங்கள் டார்கெட்டாக. நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் ஸ்வான் எனர்ஜி. இந்த ஸ்வான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 8-9% வந்து உங்களுக்கு நேற்று வந்து உங்களுக்கு மேலே போயிருக்கு. இதை இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாமான்னா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 50,000 இதில் ஒரு 25,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் பாதிக்கு நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு வேளை இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே நாளே ஒரு 10% அப்படின்றப்ப ஸ்மால் கேப் ஸ்டாக்குக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, அப்படியேவும் போகலாம். சில ஒரு ரீடெஸ்ட்டும் எடுக்கலாம். 2 சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற பணத்தை பாதியை ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், மீதியை நீங்கள் வச்சுருந்துட்டு அகைன் ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா நீங்கள் அகைன் மறுபடியும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே கூட விட்டுறலாம். நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 791 வரைக்கும் நம்ம கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் மொமெண்டம் வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படிங்கும்போது இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 588 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆலுவாலியா கான்ட்ராக்ட். இந்த ஆலுவாலியா கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சேனலை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ என்ட்ரி நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அதோட டார்கெட் ரொம்ப நியர்பையில் தான் இருக்குது. ஸோ 1173 தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸோ வெயிட் பண்ணி இதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வெயிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இப்போது என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1173க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ 2 சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் ஆனந்த்ராஜ். இந்த ஆனந்த்ராஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப் சைடில் தான் போக போகுது. நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணலாம், ஸோ இந்த சேனலுக்கு கீழே, இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனலுக்கு கீழே, அதாவது இந்த லோவுக்கு கீழே கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த 530 அப்படின்றத எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வெறித்தனமாக ஏறும். அதனால் ஃபஸ்ட்டு டார்கெட்டே 937 அதோட ஆல் டைம் ஹையை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். நல்ல ஸ்டாக்கு.
நெக்ஸ்ட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்டாக்கை நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் கர்நாடகா பேங்க். இந்த கர்நாடகா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உங்களுக்கு இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ உங்களுக்கு மேலே பிரேக் பண்ணுறதுக்கு பதிலாக கீழே பிரேக் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி இப்போ கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் அது அதோட மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதனால் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்டர் ஆக முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ஈஸி மை ட்ரிப். இந்த ஈஸி மை ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு என்ட்ரி அப்படின்றது இப்போதைக்கு இல்லை. ஸோ அதாவது ஒவ்வொரு தடவையும் அது என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஃபாலோ ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஃபாலோ ஆகுது. அகைன் மறுபடியும் ஒரு 5% ஒரு 10% மேலே போகுது. அகைன் மறுபடியும் என்ன ஆகுது, ஃபாலோ ஆகுது. ஸோ எந்த ஒரு பேட்டர்னும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இல்லை. இது நியூ லோவை க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகுது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் என்ட்ரி இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய காமெண்ட் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.